பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2 வேத பகுதிகளை பிரதானமாய் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15லிருந்து 19 வரையுள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15லிருந்து 19 வரையில வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமென். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. யோனாவின் குமாரனாகிய சீமோன். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே உங்களை குறித்த தேவ தீர்மானம் என்னவோ, ஹல்லேலூயா, உங்களை குறித்த தேவ பார்வை, கர்த்தருடைய பார்வை என்னவோ, அந்த பார்வையை இன்று முதல் அவர் உங்களுக்கு அருள போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த செய்திக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, பேதுருவின் புதிய பார்வை. பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை நான் சொல்றேன்ல, கவனிங்க. அதாவது தேவனை குறித்த நம்முடைய பார்வை, அவர் யார் என்கின்ற பார்வை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதோ, அதே போல உங்களை குறித்த ஒரு பார்வையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Your perception about God and your perception about yourself is very important. தேவன் யார் என்கின்ற வெளிப்பாடும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கின்ற வெளிப்பாடும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதனால் அவர் என்ன செய்ய போகிறார்? பல காரியங்களை குறித்து பேச போகிறோம். ஆயினும் ஒரே ஒரு காரியம் நிலைநிறுத்தப்பட போகிறது. அது என்ன தெரியுமா? உங்களை குறித்த அவருடைய பார்வை உங்களுக்குள் வரப்போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் இயேசுடைய பார்வை ஆதி முதற்கொண்டே வித்தியாசமாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் வித்தியாசமாக பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த பார்வை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன தெரியுமா? உங்களை குறித்து அவர் பார்க்கிற பார்வை உங்களுடைய பார்வையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
வேதம் சொல்லுகிறது, மோசே பிறந்தபோது தாய் தகப்பன் அந்த 2 பேரும் அந்த பிள்ளையை அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள். நீங்க கேட்கலாம், என்னங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, அதனை எல்லாருக்கும் அவங்க பிள்ளை, யாருக்காவது இங்க இருக்கிற தாய் தகப்பன் உங்க பிள்ளை பிறக்கும் போது உங்க பிள்ளை அழகு இல்லாம தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சா இல்லையா? அழகு இல்லை குழந்தைக்குன்னா அப்போ உங்களுக்கே என்ன இல்லைன்னு அர்த்தம். அதுக்காவது என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, நல்ல என்ன மாதிரி இருக்கிறோம், அல்லேலூயா, அழகுள்ள பிள்ளை. ஆனால் அதை கடந்து they were able to visualize the plan of God. தேவ திட்டத்தை அந்த குழந்தையின் முகத்தில் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலே, சட்டதிட்டங்கள் எனக்கு எதிராக இருக்கிற நேரத்தில் நானே மன்றாடின பிறகும், ஆண்டவரே எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தா போதும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடின பிறகும் மீறி பிறந்தது ஒரு ஆண் பிள்ளை. அப்படிதானே? பெண் பிள்ளைய பிறந்துட்டு தான் அந்த காலத்தில் மோசே பிறந்த நாட்களில் பிரச்சனையே கிடையாது, சந்தோஷமா இருந்திருக்கலாம். அப்படிதானே? சட்டத்திட்டங்கள் பெண் பிள்ளைக்கு விரோதமாக இருக்கவில்லை. யாருக்கு தான் விரோதமாக இருந்துச்சு? ஆண் பிள்ளைக்கு தான் விரோதமாக இருந்துச்சு. அப்ப அவள் அப்படி ஜபித்திருந்த போதிலும் பிறந்த பிள்ளை என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. அப்போ அவங்களால என்ன பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, this child is not an ordinary child. Praise the Lord. Hallelujah. இந்த குழந்தை விசேஷமான குழந்தை, இந்த குழந்தை தேவ திட்டத்தோடு இணைக்கப்பட்ட குழந்தை என்று குழந்தை பிறந்தவுடனே பெற்றோர் பார்த்து விட்டார்கள். ஆனால் அந்த பார்வை மோசேக்கு வருவதற்கு 80 வயதானது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சின்ன பிள்ளையை, சில சின்ன குழந்தைய பார்த்து அம்மா சொல்லும், பா என் ராஜாலப்பா நீ அப்படின்னு, அப்படிதானே? ஆனால் அவனை என்னைக்காவது ராஜாவை பார்க்குறானா? அதுக்கு ரொம்ப டைமு எடுக்குது. அப்படிதானே? சில ஆள் என்ன பண்ணுறான், பார்த்ததோடு இல்லாமல் பேரை என்ன பண்ணுறான், என் பிள்ளை பிறந்துட்டான், நான் தான் கஷ்டப்படுறவனா இருக்கிறேன், அவனுக்கு என்ன பண்ணுறேன், கோடீஸ்வரன் என்ன பண்ணுறேன், பேரை வைக்கிறேன், லட்சாதிபதினு என்ன பண்ணுறேன், பேரை வைக்கிறேன். பேரை வச்சாலாவது ஏதாவது கோடி லட்சம் வரும் அப்படின்னு. ஆனால் என்னைக்கு அவனை குறித்த தேவ திட்டத்தை அவனில் பார்க்க தொடங்குகிறானோ அன்றைக்கு தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சிலர் பார்த்தோன்னே, என்னங்க இன்னைக்கு ஒரு டல்லா இருக்கீங்களே, ஒரு மாதிரியா இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான். சில சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு படக்குன்னு டபக்குன்னு பைய திறந்து சக் 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 சக்னு, இன்னமும் கொஞ்சம் குழஞ்சிருச்சு போல இருக்கே. இன்னும் நம்ம ஐயோ ரொம்ப துக்கமா தெரியுதே அப்படின்னா கண்ணாடியை பார்க்கும் போதே சொன்னது கரெக்டு தான், அப்படிதானே? இமோஷனல் ஹர்ட். சில ஆட்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழில் சொல்லுமா தொட்டாச்சி நீங்கன்னு சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புள். சிலர் இங்கே இல்லை, நம்ம சபை ரொம்ப நல்ல சபை. மஸ்கரில் எங்கள் சபையில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உள்ள வேகமாக அவசரமாக வரோம்ல, வரும்போது அங்கே கடைசியில் உட்காந்து எங்களை பார்த்து சிரிச்சாங்களா, நாங்களும் திருப்பி என்ன பண்ணியிருக்கணுமா சிரிச்சு. நீங்கள் 1000 பேர் உட்கார்ந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் எங்கே உட்காரீங்கன்னு பார்த்து நீங்கள் சிரிக்கிற மாதிரி நாங்களும் சிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? வர வர ஒவ்வொரு ப்ரீச்சருக்கும் ஏஐ முகம்தான் தேவைப்படும். அல்ல இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கும் போதே அங்கங்கே ஒவ்வொருத்தருக்கும் சிரிப்பாக தெரிகிற மாதிரி. ஆனால் கோச்சுக்குறாங்க. 2 வாரம் சபைக்கு வரல, என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது நான் உங்களை பார்த்து சிரித்தோம், நீங்கள் எங்களை பார்த்தும் கண்டுக்கிறாமலே போயிட்டீங்க, அடப்பாவீங்களா. அல்லேலூயா. அப்போ என்னன்னா, அதாவது பாருங்களேன், ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம். we are offended easily. அப்படிதானே? அப்படிதானே? நாமளே சிலர் நம்மளை பார்த்துட்டு, ஆண்டவர் எனக்கு மட்டும் ஒன்றும் செய்யலையே, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டாரு, இதெல்லாம் பண்ணிட்டாரு. இங்கே உட்காரும் போதே அப்படிதான் சில நினைவுகளோட உட்காருது. அப்போ ஆராதிக்கவே முடியாது. என்ன ஆராதிச்சாலும் நான் ஆராதிக்கலை, எனக்கு ஒன்றுமே செய்யலை. அல்லேலூயா. அவர் செஞ்சுட்டே தான் இருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. God cannot stop giving because it is his character. God cannot stop loving because it is his character. அவர் அன்பு செலுத்திக்கிட்டே தான் இருப்பார், ஏன்னா அது அவருடைய குணாதிசயம். அவர் நன்மையை கொடுத்துட்டே தான் இருப்பார், ஏன்னா அது அவருடைய
குணாதிசயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்னாள் தேவ பிரசன்னத்திலே வந்து தன் இருதயத்தை என்ன பண்ணாலாம், வெறுமையாக்கிட்டா, இருதயத்தை எல்லாம் ஊற்றிட்டா. சரிம்மா எம்டி ஆயிட்ட, அப்படியே வீட்டுக்கு போகணும்னு சொல்லாம அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவருடைய இருதயத்தில் இருக்கிறத கொண்டு அவளை என்ன பண்ணாரு, நிரப்பிட்டாரு. அன்னைக்குலேருந்து என்ன ஆகி போச்சுன்னா, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இப்போதான் பெரிய மகன் பிறந்தோடனே கொண்டு என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு. எவ்வளோ பெரிய கிவிங், அப்படிதானே? அப்படிதானே? நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம், என் பிள்ளையவே கொடுத்தேன் சார், இனி ஒரு வருஷத்துக்கு இந்த பக்கம் எதுவும் காணிக்க கிணிக்கன்னு என்ன பண்ணிடாதீங்க, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? சிலர் சொல்லுவோம் வேடிக்கையா, நான் என்னையவே தந்துட்டேன் பாஸ்டர் ஆண்டவருக்குன்னு, அப்புறம் எதுக்கு பாஸ்டர் என் பாக்கெட்டில் இருக்கிறது, அப்படிதானே? குமாரனையே கொடுத்துருக்கிறா, ஆனா வேதம் சொல்லுகிறது வருஷந்தோறும் பலி செலுத்தும்படி வருகிறாள். ஹல்லேலூயா, praise the Lord. Even after giving her own son, she was still giving and giving. ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒரு சட்டையை பண்ணி கொண்டு வரா. ஏன் அப்படின்னா அந்த ஹார்ட் ஆஃப் கிவிங் என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. ஹல்லேலூயா, praise the Lord. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி தேவன் பார்க்கிறாரோ அந்த பார்வைக்கு நேராய் நாம் இன்னைக்கு நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இது முதல் வேற பார்வை, இது முதல் ராஜ பார்வை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்க்கணும். எப்படி நம்ம வரோம் பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம், அதிலே முதல் வசனத்திலிருந்து போவோம். முதல் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது, அல்லேலூயா, எங்கனாலும் அவர் நின்றுக்கலாங்க, அப்படிதானே? அவர் எங்கனாலும் நின்றுக்கலாம். அந்த சராசரத்தை படைத்தவர் எங்க வேணாலும் நின்றுக்கலாம். ஆனா அவர் இங்கே வந்து என்ன செய்றாரு, நிற்கிறார். கெனசரேத்து கடல் அருகே. கெனசரேத்துனா என்ன அர்த்தம்? கார்டன் ஆஃப் ரிச்சஸ், ஆஸ்திகளின் தோட்டம் என்று அறியப்படுகிற ஒரு இடத்திலே வந்து அவர் என்ன செய்கிறாரு, நிற்கிறார். நான் இதை அப்படியே ப்ராஃபிட்டிக்கா எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு அவர் ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு நிற்கிறார். என்னமோ ஒன்று செய்ய போறாரு, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தில் இருக்கிற வார்த்தையில் எவ்வளவு ஜீவன் இருக்கிறதுன்னு சொன்னால், நீ விசுவாசித்த என்றால் அப்படியே அது என்ன செய்யும், நடக்கும். நான் நம்புகிறேன் இயேசு இன்றைக்கு வந்து நிற்கிறார். எதுக்கு தெரியுமா? இது முதல் ஏதோ சில காரியங்களை செய்யும்படிக்கு. God has a great plan. ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார். He is determined to do something, to begin something new in you. ஏதோ சில காரியங்களை புதிதாக இன்று முதல் துவங்கும்படிக்கு அவர் தேடி என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. அவரை தேடி வந்த ஒரு பெருங்கூட்டம் இங்கே இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரை நெருங்கினார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் அவரை நெருங்கின போதும் அவர் ஒரே ஒருத்தன் கிட்ட நெருங்கணும்னு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்பயுமே திரளான ஜனங்கள் இருந்தாலும் அவருடைய முகாந்தரம், அவருடைய நோக்கம், அதெல்லாம் யாரோ ஒரு சிலரை பற்றி இருந்தது. இங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, நிறைய பேர் ஆன்லைன்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே இது முதல், இன்று முதல் ஏதோ ஒன்றை துவங்கும்படி, ஏதோ ஒன்றை ஏற்படுத்தும்படிக்கு அவர் ஏற்கனவே வந்து நிற்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திரளான ஜனங்கள். அந்த இடத்துக்கு பேர் என்ன போட்டுக்கு? ஆஸ்திகளின் தோட்டம், கெனசரேத்து கடல். திரளான ஜனங்கள் கூட்டமாக இருக்கிற போதிலும் தனித்து வாடி நிற்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவன் பேர் என்னது? பேதுரு. நீங்க சொன்னீங்கன்னா அவன் பேர் அப்படிலாம் போடலையே. அவன் பேர் என்னது? அவன் பேர் சீமோன். யோனாவின் குமாரன் ஆகிய
சீமோன். அல்லேலூயா. யோனாவின் குமாரனாகிய சீமோன். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப என்னெல்லாம் அவர் பார்த்தார்? ஏன்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னா, அவர் பார்வை நமக்கு வர வேண்டும், அப்படிதானே? அவர் பார்வை நமக்கு வர வேண்டும். அதனாலதான் பேதுருவுடைய புதிய பார்வையின் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். உங்களை குறித்த அவருடைய பார்வை உங்களுக்குள் இன்று முதல் வர வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்றோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங், முக்கியமான ட்ரைனிங்ல என்ன அப்படின்னா, முதலாவது அவர் அவனுக்கு தம்முடைய பார்வையை சொல்லி கொடுத்தார். எப்படி பார்க்கணும், நான் எப்படி பார்க்கிறேன்ப்பா, அந்த பார்வையை உனக்கு நான் சொல்லித்தாரேன். எப்படி பார்க்கறது? அதனாலதான் ஆதியாகமம் 15 அதிகாரத்துல 5வது வசனத்துல வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என் பிராக்டிக்கலா ட்ரைனிங் கொடுக்குற. வாப்பா, வெளியே வாப்பா, வந்து பாருப்பா, பார்த்துட்டியாப்பா, ஏதாவது தெரியுதாப்பா? பட்ட பகலா இருந்ததுனால மேலே எதுவுமே தெரியல. ஆனா சொல்றாரு, நட்சத்திரங்கள் இருக்குன்னு நான் பார்க்கிறேன், அதான் என் பார்வை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பார்க்கிற பார்வை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரெக்ட் தானே? அப்போ விசுவாசிகளின் தகப்பன் அவனுக்கு விசுவாச பார்வை அதை கற்றுக் கொடுத்தார். அடுத்தபடியாக விசுவாச மொழி அதை என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தார். எப்படி பேசணும்? அதே வசனம் தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், பேச சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய மொழி நமக்கு தெரியணும். அடுத்தபடியா அவருடைய நடை. அவனுடைய காணியாட்சிக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லாத போது, ஒரு அடி கூட வைக்க முடியாது, ஒரு காலை கூட தூக்கி வைக்க முடியாது. உங்கள சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். பாஸ்டர் ஏதோ கிருபையா நிக்கிறேன் பாஸ்டர், கால் எடுத்து பக்கத்துல கூட வைக்க முடியாது, வெட்டிடுவான் இல்லையா? அப்படி இருக்கு பாஸ்டர். ஆனா ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத, உன்னை கொண்டு நான் பெரிய எல்லைகளை ஏற்படுத்த போறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்று ஒருவேளை உனக்கு சொந்தமாக ஒன்றுமில்லை என்று இருக்கலாம், ஆனால் உன் மூலமாக உன்னை நடக்க வச்சு ஏன் நடைய உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்னா, அந்த நடை நீ நடக்க 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 புதிய எல்லைகளை வகுத்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இந்த எல்லாத்தையுமே தான், இந்த பார்வை, இந்த பேச்சு, இந்த நட, இது எல்லாத்தையும் சீமோனுக்கும் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப பாருங்க, திரும்ப அந்த 2வது வசனத்தை வாசிங்க. நீங்க என்னெல்லாம் பார்க்கறீங்கன்னு பார்ப்போம். வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். சரி, இதுல என்னத்தெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார்? அவருக்கு என்னெல்லாம் தெரியுது, என்னெல்லாம் அவர் பார்த்திருக்கார்? அவருடைய பார்வை, அவருடைய ஸ்கேனிங் ஐஸ், அவருடைய ஸ்கேனிங் ஐஸ்ல எதெல்லாம் சிக்கி இருக்கும் அப்படியே பார்க்குற. என்னதெல்லாம் பார்த்துருப்பார் சொல்லுங்க. என்ன பார்த்தாரு? 2 படகு பார்த்தாராம். கணக்கு கரெக்டாக இருக்கணும். 2 படகுல பார்த்தார். சரி, அப்புறம் மீன் பிடிக்கிறவங்கள பார்த்தாரா? சரி, அப்புறம் வலைகளை பார்த்தாரா? வலையில பாவம் என்னப்பா, ரொம்ப பழைய வலையா இருக்கு, ஓட்டையா இருக்குன்னு பார்த்தாரு. சரி, அவளை பார்த்துட்டார். வேற எதையா பார்த்தாரா? என்னங்க? ஓ, அது வெறும் படகா இருந்துச்சான். அது வெறும் படகா இருந்துச்சான். அதை பார்த்து உள்ள என்ன எட்டி பார்த்தாரு. உள்ள வெறுமையா இருக்கு, மர்சி கரெக்டா சொல்லிருச்சு அப்படின்னு. சரி, வேற பேதுருவை பார்த்தாரா? சீமோனை பார்த்தாராம். சரி, சீமோனுடைய படம் அது 2ல் 1 தானே இல்லையா? வேற எங்கிட்ட சைடில் நிப்பாட்டிருக்காரா? இல்லை, 2ல் அது 2ல் 1 தான். அதையும் ஓகே, முடிஞ்சிச்சு. சரி, வேற என்ன பார்த்துருக்கலாம்? மீன்களையும் பார்த்துட்டாரா? இங்க இருக்கும் போதே மீனையும் பார்த்துட்டாரா? எங்க இருந்து சந்து பொந்துல நிக்கிறியா அப்படின்னு. சரி, அல்லேலூயா. சரி, இப்ப திரும்ப வாசிங்க அதே வசனத்தை. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். சரி, மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். சரி, அப்பொழுது அது டைம் அப்படிதானே?
அப்பொழுது அதுக்கப்புறம் கடல் கரையிலே. கடல் கரையில என்னெல்லாம் இருக்கும்? கடல் கரையில் என்னெல்லாம் இருக்கும்? படகு இருந்துச்சா? சரி, வேற என்ன இருந்துச்சு? மணல். மணல். அவருடைய பார்வையில் எடுத்தோன்னு என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்பொழுது கடல் கரையிலே. அல்லேலூயா. இது எதுக்கு இப்படி பார்க்கணும்? அவரு இப்போ நேர அப்படியே பின்னாடி போவோம், ஆதியாமத்துக்கு போவோம். அதில் ஆதியாமத்தில் 22 அதிகாரத்தில் 17வது வசனத்துக்கு போவோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, ஒரே ஒருத்தனுடைய கீழ்ப்படிதல். 22ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பதிவு செய்த அதிகாரம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அது தெரியணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருக்கு தெரியும் அவன் கீழ்ப்படிவான்ட்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியணும் விசுவாசிகளின் தகப்பன் எப்படிப்பட்டவன் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படிக்கு அங்கே ஒருவனுடைய கீழ்ப்படிதல். அதில் 11 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே 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 இந்த மாதிரி 2 தடவை கூப்பிடான்னு அர்த்தம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சாமுவேலே சாமுவேலே, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லவங்களெல்லாம் அப்படி கூப்பிட்டுருக்காரு நிறைய இடத்துல. யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு கூப்பிட்டார். யாக்கோபு எல்லாத்தையுமே விட்டுட்டு குமாரனுக்காக கானானையே காலி செய்தபடினாலே யாக்கோபே யாக்கோபே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்கிலும் குமாரன் தான் நல்லதுன்னு ஒரு பெரிய புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை பதிஞ்சு வச்சுட்டியப்பான்னு யாக்கோபே யாக்கோபே அப்படின்னாரு. பாருங்க, அவ்வளவு அன்பை வெளிப்படுத்துகிற செயல்களை செஞ்சவங்களை மேல் மட்டும் இல்லை, ஒருத்தன் சபையை துன்பப்படுத்திட்டு இருக்கிறான். அப்படித்தானே? நம்மளாம் நினைப்போம் அவன் பவுலா மாறின பிறகு பவுலே பவுலே சபையை துன்பப்படுத்தும்படி சீறி பாய்ந்து குதிரையில வரான். அப்படித்தானே? குதிரையில வரான் வேகமா. ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கும் நான் அதை பிரசங்கம் பண்ணும்போது உணர்த்தப்படுகிறேன். சிலருடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க என் தீமை ரொம்ப என்ன செய்யுது, தீவிரித்து வருது என் தீமை. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, குதிரையில வந்தது கூடையில போயிடும். அப்படித்தானே? கரெக்டா? வரும்போது குதிரையில வந்தாரு, போகும்போது எப்படி போனாரு? கூடையில விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா தீமை தீவிரித்து வரலாம், ஆனால் குதிரையிலே வந்தது கூடையிலே போய்விடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாம் என்னும் ஒருவனுடைய கீழ்ப்படிதல், அது நிறைவான இடத்திலே கர்த்தர் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று பிரியமாய் கூப்பிட்டு அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படின்னா நிச்சயமான ஆசீர்வாதம், நிச்சயமான பெருக்கம். அங்கே சொல்லுகிறார், உன் சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? கடல் கரை மணல். அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க படகு எவ்வளவு வெறுமையா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அது நிற்கிற ஒரு மண் இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. உன் படகு எவ்வளவு வெறுமையா இருந்தாலும் சரி, அது நிற்கிற அந்த மண் இருக்குல்ல, அல்லேலூயா, அந்த மண்ணின் திரள் அந்த ஆபிரகாமுடைய வித்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமா சொல்லப்பட்டுச்சு. இவனும் ஆபிரகாமுடைய பிள்ளை தானே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க கவலையே படக்கூடாது. உங்க படகு ஒருவேளை வெறுமையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் படகை பார்ப்பதற்கு முன்பதாக கடல் கரையில் இருக்கிற மணலை பார்க்கிறார். ஒருவனுடைய கீழ்ப்படிதல் அவருடைய இருதயத்தில் பொங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கு உங்களை பார்க்கிறாருன்னு சொன்னா, அல்லது தேவன் உங்களை பார்க்கிறாருன்னு சொன்னா, தேவன் உங்களுடைய வெறுமையை பார்க்கிற அதே நேரத்தில் அதுக்கு முன்பதாக குமாரனுடைய உத்தமத்தை பார்க்கிறார். சொந்த குமாரனுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக ஏற்பட்ட பெரிய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறார். அவருக்குள் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்க படகு எவ்வளவு வெறுமையா இருக்கலாம், ஆனா அது எங்க நிக்க தெரியுமா? கடற்கரை மணலிலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்திற்குள்ள உங்க படகு நிக்குதுன்னா கவலைப்படாதீங்க. அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ திரட்சியில தான் நிக்குது. வறட்சி தான், ஆனா எங்க நிக்குது? திரட்சியின் வாக்கு தத்துவத்துக்கு மேல வறட்சியான கப்பல் நிக்குது. என்ன சொல்லுது இந்த கப்பல்னா, இந்த வறட்சி எல்லாம் தற்காலிகமானது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ 3வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நான் சொன்னேன் அதாவது வெறுமையாக தான் நினைச்சு, 2 படகு எப்படி தான் நினைச்சு, வெறுமையாக நினைச்சு. ஆனால் வாக்கு தத்தத்தின் திரட்சியை குறிக்கும் ஒரு அடையாளத்துக்கு மேலே அது என்ன செய்யுது? வெறுமையாக நிற்குது. அல்லேலூயா. இயேசு பார்த்தோன்னே அந்த கடற்கரை மண்ணை என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அவருடைய இருதயத்தில் ஆபிரகாம் வந்துடுறான். அவனுக்கு பண்ண வாக்கு தத்துவம் வந்துடுது. அப்போ நிச்சயமா எப்படி படவை வெறுமையாக விட முடியும்? அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வெறுமை தற்காலிகமானது. உங்க வறுமை தற்காலிகமானது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஏன்னா மொத்த கடலையும் இந்த சீமனுக்கு மட்டுமா குத்தகைக்கு விட்டுருக்கு? இல்லையா? அப்போ இன்னைக்கு நிறைய படகு போயிருக்குமா இல்லையா? நிறைய படகு போயிருக்கும். அந்த படகுகள் அதான் கிடைச்சிருக்காதா? எல்லா படகும் கிடைச்சிருக்கும். ஏதோ கிடைச்சிருக்கும்ல. ஏன்னா வெறுமையாக அந்த 2 படகு தான் நிற்கிது, மற்ற படகுலாம் அப்படி இருக்கு. அப்போ சில நேரம் தற்காலிகமான இந்த வெறுமை இருக்குதே, அது ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்துது. அப்படித்தானே? பக்கத்தில் பார்க்குறவன் என்ன சொல்கிறாங்க, என்ன ஒன்றுமே கிடைக்கலையா என்னப்பா அப்படின்னு, அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உங்கள் வெறுமை தற்காலிகமானது. அல்லேலூயா. உங்கள் தலைகுனிவுகள் தற்காலிகமானது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். காரணம், நீங்கள் இதெல்லாத்தையும் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள, இதெல்லாம் என்ன ஏது எப்படின்னு கணக்கு பார்த்து இப்போ முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த படவுகளில் ஒன்று யாருடையதாக இருந்தது? சீமோனுடையதாக இருந்தது. அப்போ there is something that is owned by Simon. Praise God. அப்படிதானே? ஆமாவா? நான் சொல்றேன், இந்த நாள் முதற்கொண்டு, ஏன்னா இது முதல் உங்களுக்கு வேற பார்வை, இது முதல் வேற பயணங்கள், இது முதல் வேற நோக்கங்கள், வேற அடையாளங்கள் நிறைய சொல்லலாம் இன்றைக்கிலிருந்து. அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல allow God to own everything that is owned by you. எதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா இருக்குதோ அதையெல்லாம் இன்று முதல் அவர் சொந்தமாக்கி கொள்ள இடம் கொடுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை your life is like an empty boat, but because you own that, I want to tell you, from this moment onwards, allow God to own your situation. உன் சூழ்நிலை எதுவோ அதை அவர் சொந்தமாக்கி கொள்ளட்டும். அல்லேலூயா. அது நிறைவா இருந்தாலும் சரி, அது குறைவா இருந்தாலும் சரி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கங்களில் ஒன்று ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கலாம். அது லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அவர் எதுக்கு வந்தாராம்? இயேசு எதுக்கு வந்தாராம்? தொலைஞ்சு போனதை தேடுறது. சிம்பிளா புரிஞ்சுக்கணும், அப்படிதானே? தொலைஞ்சு போனதை தேடுறதுக்கு வந்தாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொலைந்து போனதை தேட வேண்டும் என்று சொன்னால்
அது முதலாவது எனக்கு உரியதாக இருந்திருக்க வேண்டும். அப்படிதானே? அப்படிதானங்க? நீங்க இந்த சபைக்கு வாரீங்க, போகும்போது ஒரு 10 பவுன் சங்கிலி எங்கே என்ன பண்ணிடுறீங்க, எங்கேயோ ஓரமாக போட்டு போயிடுறீங்க தெரியாம. அப்படிதானே? நான் போய் அதை தேடிட்டு இருக்க முடியுமா? பரவாயில்லையே, பவுன் விற்கிற விலைக்கு இன்னைக்கு 1,18,000 ரூபா ஆச்சு அப்படி நான் தேடிட்டு இருக்க முடியுமா? யார் தான் அதை தேடணும்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். இரவெல்லாம் பேதுரு தேடினான். எதை தேடினா? மீன்களை. கிடைச்சிருந்தா அந்த மீன்கள் யாருடையது? பேதுரு. அப்படிதானே? படகு சொந்தமா இருக்கு, சில கூட்டாளிகள் சொந்தமா இருக்காங்க. இன்னும் எதையெல்லாம் சொந்தமாக்கி கொள்ளலாம் என்ற முயற்சியில பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு? தோற்று போயிட்டார். அப்படிதானே? ராத்திரியெல்லாம் பார்த்தேன், என்னத்தையாவது சொந்தமாக்கலாமான்னு பார்த்தேன், ஒன்றை என்ன செய்ய முடியல, சொந்தமாக்க முடியல. அப்படிதானே? இப்ப இயேசு வந்து நிற்கிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இயேசு என்னத்தை தொலைச்சிருக்கிறான்னு கேட்கிறேன். இந்த இடத்துல இயேசு என்னத்தை தொலைச்சிருக்கிறார்? எதை தேடுறதுக்கு இயேசு வந்திருக்கார்? இயேசு உடையதுன்னா என்ன இருக்கீங்க இந்த இடத்துல? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நிற்கிறார், இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. கடல் இருக்கு, கரை இருக்கு, மண் இருக்கு, என்ன கிணசரித்து கடல் இருக்கு, இங்க படகு இருக்கு, இதெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு சொந்தம். அப்படித்தானே? இந்த படகு எப்பா இது என்னோட படகு, அடையாளத்தை பார்த்துக்க, அது ஏன் படகுப்பா. சீமோன் சொல்றா, சைடில் ஒரு ஓட்டம் இருக்கா, அதான் என் படகு. அல்லேலூயா. அப்படித்தானே? அம்மாவா இல்லையா? மீன் பிடிச்சிருந்தாலும் எந்த மீன்லாம் படகுக்குள்ள கிடக்கோ அது என்னோட மீன். அப்படித்தானே? என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, இயேசுவுக்கு இங்கே சொந்தமா என்ன இருக்கு? இந்த இடத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு இயேசுவுக்கு சொந்தமா? எதுக்கு இந்த மனுஷன் அவர் தேடி வரணும்? எதுக்கு இந்த மனுஷன் ஐயா நான் பாவியான மனுஷன் அப்படின்னு ஏன் கதறணும்? என்னமோ இருக்கப்ப இல்லையா? அல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை தேடுறாரு. அல்லேலூயா. இப்படி சொல்லுவோமா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு என்னத்தையோ தேடுறாரு, அவருக்கு உரியதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. அல்லேலூயா. இயேசு எதையோ தேடுறாரு, அவருக்கு உரியதை அவருக்கு கொடுத்துருங்க. இந்த இடத்துல அந்த படகு அவருடையதா இயேசுவோடதா? இல்லவே இல்லை. அந்த வலை இயேசுவோடதா? இல்லவே இல்லை. அந்த கடல்ல இருக்க மீன் அவரோடதா? ஒரு பேச்சுக்கு இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் ஒன்றும் பிடிக்கலையே, இல்லையா? எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன அவருக்குன்னு உள்ளது அங்க என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அல்லேலூயா. யோவான் 1 நேர போங்க. யோவான் 1 போங்க. அங்கே ஒரு நாள் இயேசு நடந்து போகிறார். அவர் நடந்து போகிறத பார்த்துட்டு யோவான் நான் சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டு குட்டி. அல்லேலூயா. லோ the lamb of God. இதோ தேவ ஆட்டு குட்டி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா கவனிங்க. வேற எதையுமே சொல்லலைங்க. வேற எதையுமே சொல்லல. அவர் பின்னாடி போங்க, நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கும். அவருக்கு பின்னாடி போங்க, 2-3 கார் கிடைக்கும். அவருக்கு பின்னாடி போங்க, ஒரு பிளாட்டும் 2 வீடும். எதுவுமே இல்லைங்க. வெளிப்பாடு எதை பற்றி இருந்ததுன்னா, அவர் யார் என்பதை பற்றிய வெளிப்பாடு மாத்திரமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை கிறிஸ்துவிடமாய் ஈர்க்கக்கூடியது எதுவா இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் யார் என்கின்ற வெளிப்பாடு. அல்லேலூயா. அவர் யார், அவரை அறிகிற அறிவு, அவரை பற்றிய வெளிப்பாடு, அதுதான் உங்களை கிறிஸ்துவினிடமா என்ன செய்யணும்? நடத்தணும். அவங்க பார்த்து சொன்னாங்க, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. சொன்ன உடனே அந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்களாம்? அல்லேலூயா. அந்த வசனம் இல்லை, தப்பா போடுறீங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இருக்குங்க. இதோ தேவ ஆட்டுக்குட்டி. எத்தனை வசனம் அது? 36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டு. ஒரே வார்த்தை தான். அதுக்கு முன்னாடி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிலாம் சொன்னார். ரைட்டு தான். இங்க என்ன சொல்லிக்காம பாருங்க, இதோ தேவ ஆட்டு குட்டி, the lamb of God. Praise the Lord. Hallelujah.
ஐ மீன் அந்த ஒரு வார்த்தையில கிறிஸ்துவுடைய முழு நோக்கமும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை பற்றிய முழு நோக்கமும் அடங்கி இருக்கு. அந்த வார்த்தையை சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, அவனுடைய சீஷர்களாயிருந்த 2 பேர் இயேசுவின் பிறகே நடந்தனர். அப்படி அவன் சொன்னதை அவர் 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி பார்த்து கேட்டார், என்ன தேடுகிறீர்கள்? அவங்க கேட்டாங்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அப்படிதானே? ரபி, நீர் எங்கே தங்கி இருக்க? ரபி என்பதற்கு போதகர் என்று அர்த்தம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம், ரொம்ப முக்கியம், அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோமா? அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. 2026 வருஷத்துக்கு முன்னாடி 10 மணி வேலைன்னு சொன்னா இப்ப எத்தனாவது மணி வேலை? 11ஆம் மணி வேலை. அப்படிதானே? கூலி கொடுக்கும் நேரம் சீக்கிரத்திலே வரப்போகிறது. ஆமாவா இல்லையா? அப்ப எவ்வளவாய் தங்கி இருக்க வேண்டும்? சரி, நல்ல கவனிங்க. வேர்ஸ் பை வேர்ஸா போறோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 சீஷர்கள், 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அந்திரேயா என்பவன் இந்த கம்பெனிக்கெல்லாம் பிஆர்ஓன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸரா? அந்த பிஆர்ஓ, இயேசுக்கு இருந்த பிஆர்ஓ யாரு? அந்திரேயா தான். யாருனாலும் அவர் இயேசு கூட்டம்னா அவர் தான். தேடி பார்த்து 5 அப்பமும் 2 மீன் எவன்ட்டு இருக்க அவனை கொண்டு வந்து நிப்பாடு. இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் யாரு? அந்திரேயா. அல்லேலூயா. ஓகே, அங்க என்ன போட்டுக்கு பாருங்க. அந்திரேயா என்பவன், அடுத்த வசனம், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, அவன் பேர் அப்ப என்னது? சீமோன். சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அடுத்த வசனம், பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டி ரைட். இப்போ முந்தின வசனத்துக்கு போங்க பாருங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு என்ன சொல்றான்? மேசியான்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து, அனாயிண்டட். அப்படிதானே? அனாயிண்டட் கிங், ராஜான்னு அர்த்தம். அப்படிதானே? இரட்சகராகிய ராஜா, அதான் சரியான அர்த்தம். இரட்சகராகிய ராஜாவை கண்டோம், மேசியாவை கண்டோம். நான் என்ன கேட்கிறேன், இவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன? என்ன வெளிப்பாடு கிடைச்சிச்சு? தேவ ஆட்டு குட்டி, அறிவிக்கப்பட்ட சொல்லப்பட்ட வெளிப்பாடு ஒன்று. ஆனா இப்ப சொல்றாங்க மேசியாவை கண்டோம். What a transformation in revelation. இந்த ஆழமான வெளிப்பாடு எப்படி கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு தான் முந்தின வசனம், தங்கி இருக்கும் போது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை குறித்து கேள்விப்படுகிற ஒன்று இருக்குங்க. அவர் யார் என்று நீங்கள் கேள்விப்பட்டு அறிந்து கொள்ளும் காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தங்கும் போது, அவரோடு கூட தங்கும் போது அவரை குறித்த வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ளே வளருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வளர்ந்துருச்சுன்னா நீங்க வெறுமையா இயேசு கிட்ட போக மாட்டீங்க, யாரையாவது கூட்டிகிட்டு தானே பண்ணுவீங்க. அப்ப சிட்டி ஆஃப் பிரைஸுக்கு வர்ற ஆட்களுக்கு இன்னும் விசுவாசம் என்ன செய்யல? வெளிப்பாடு விசுவாசம் இன்னும் வளரல. வந்திருக்கு, ஆனா என்ன செய்யல? வளரல. அதனாலதான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து 10 பேர் கூட்டு வர முடியல. அப்படிதானே? பேதுரும் யோவானும் 2 பேரா தான் மேல் வீட்டறையிலேருந்து இறங்கினாங்க. ஆனா ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது இன்னொருத்தரையும் இழுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? போறாங்க. அல்லேலூயா. பேதுரு யோவான் கையை பிடிச்சிருக்கிறாரு, யோவான் அவன் கையை பிடிச்சிருக்கிறாரு. அவனுக்கு பின்னாடி 5000 பேர் கை பிடிச்சிருக்கான். பிரைஸ் தி லார்ட். காரணம், வெளிப்பாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்ப நல்லா கவனிங்க. அந்திரேயா கேள்விப்பட்டு ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறார். அந்திரேயாவுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது இயேசுவை பின்பற்ற வைத்தது. இயேசுவோடு தங்கின போது இன்னும் ஆழமான வெளிப்பாடு கிடைச்சிச்சு. என்ன வெளிப்பாடு? இவர்தான் இரட்சகராகிய ராஜா, மேசியா. பிரைஸ் தி லார்ட். இப்ப நல்லா கவனிங்க.
நீங்க தங்கி இருக்கிறதுனால, நீங்க அவருடைய பிரசன்னத்துல தங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு சில வெளிப்பாடு கிடைக்கும் பாருங்களேன். அந்த வெளிப்பாடை போய் நீங்க இன்னொருத்தண்ட சொன்னீங்கன்னா அவனுக்கு அது என்ன செய்யாது, புரியாது. அல்லேலூயா. அவனுக்கு அது புரியாது. இவர் தங்கி இருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடை கொண்டு போய் இந்த சீமோன் இடத்தில் சொல்கிறார். சீமோன் என்ன பண்றான், சடக்குன்னு சட்டையை போட்டு என்ன பண்றான், கிளம்பி வந்தான். எங்க வர பார்த்துருவோமேன்னு வந்து பார்த்தா, நல்லா கவனிச்சு பார்த்துட்டு இருக்கேன், என்ன ராஜா மாதிரி ஒரு அம்சம் தெரியலையே. அப்படிதானே, குரல்லாம் எப்படி இருக்கு, கம்பீர குரலா அப்படின்னு தெரியலையே, அடக்கி ஆளக்கூடிய தோற்றமா அப்படியும் தெரியலையே. அப்படியே தயங்கி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் தெரியுமா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இயேசு அவர் வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு வந்து நிற்கிறார்ல. அவர் எதுக்காக வந்தார் தெரியுமா, அவர் வச்ச அந்த பேருக்காக தான் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏப்பா, நீ சீமோனா இருந்து என்னம்னாலும் செஞ்சுக்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உன்னை வேற மாதிரி பார்த்துவிட்டேன், உன்னை வேற மாதிரி பார்த்துவிட்டேன். நான் ஒரு அம்சம் உனக்குள்ள என்ன பண்ணிட்டேன், அந்த பார்வையை தூக்கி அப்படி போட்டேன் உனக்குள்ள. அதனால நீயே என்னை வேணான்னு சொன்னாலும் நான் உன்னையே விட மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எதுக்குங்க அவர் நமக்காக நின்று கொண்டிருக்கிறார்? எதுக்காக நீ நஷ்டமடைந்த இடத்துல உன்னை தேடி வருகிறார்? எதற்காக நீ மனம் குழம்பி நிற்கிற இடத்துல உன்னை தேடி வருகிறார்? எதற்காக நீ கண்ணீர் வடிக்கும் போது அவர் உன்னோடு கூட வந்து கண்ணீர் வடிக்கிறார் தெரியுமா? அவருடையது ஏதோ உனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் அந்த பேதுரு வெளியே வரல, அப்படிதானே? நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் அந்த பேதுரு வெளியே வரல. சீமோன் தான் என்ன பண்ணியிருக்கு, வெளியே வந்திருக்கு. ஆனால் அற்புதம் நடந்தவொடனே என்ன வந்துருச்சு, பேதுரு வெளியே வந்துருச்சா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புதிய அடையாளத்தை நிச்சயமா தூக்கிடுவாரு. அல்லேலூயா. தூண்டில் போடுறவங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிதப்புன்னு ஒன்று இருக்கும், மிதப்பு, அப்படிதானே? கீழே ஒரு பெயிட், கீழே என்னது, அந்த அது சிக்கருக்கு ஒன்று வைக்கணும்ல, சும்மாவே வந்துருமா அது? அதுக்காக என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று வச்சு ஒதுக்கி போகிறது. ஆனால் மேலே எனக்கு ஒரு மிதப்பை. அல்லேலூயா. அந்த நரம்பை பிடிச்சிருக்கவனுக்கு தெரியும், அந்த மிதப்பை அப்படி லைட்டாக அப்படின்னும் போது ஏன் தெரியுமா, அங்கே சுண்டுதுன்னு அர்த்தம். உள்ளே வந்து மீன் வந்து அதை என்ன செய்யும், அப்படி கவ்வும் போது, கவ்வி இழுக்கும் போது தெரியும், ஆஹா ஆஹா அப்படி அப்படி சுண்டி அதான் அதுக்கு பேர் தானே, அப்படி சுண்டி தூக்குறதுன்றது தான், அப்படி தூக்கணுன்னே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ள இருக்கிற பேதுரு மாட்டிருச்சு அவர் வலையில. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கேயும் ஓட முடியாது. ஆண்டவர் சொல்ல, எங்கே சென்னையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி ஓட முடியாது, தூக்கிடுவார், சுண்டி தூக்கிடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஹைதராபாத்ல இருந்தாலும் விட மாட்டார், எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிடுவார், சுண்டி தூக்கிடுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய இருதயம் என்ன தெரியுமா, உன்னை சீமோனாக அல்ல, உன்னை பேதுருவாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ அவருடைய பார்வையில் என்னெல்லாம் இருந்துச்சு நம்ம முன்னாடி பார்த்தோம். வெறுமையான படகு இருந்துச்சு, அப்படிதானே? கடல் கரை மணல் இருந்துச்சு, வெறுமையான படகு இருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு, வலைகளை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, அலசி கொண்டு வந்தார்கள். ஏமாற்றும் வலைகள் இல்லையா, ஏமாற்றும் வலைகள். அதனால் இயேசு அவைகளையும் கண்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடல்ல திரட்சி இருந்துச்சு, ஆனால் அது கரைக்கு வரும்ன்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு முறை வலையை போடும்போது அந்த வலை என்ன செஞ்சு, ஏமாற்றிக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏமாற்றும் வலைகள் தான், ஆனால் அதையும் இயேசு பார்த்து விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்கள் வசம் இருக்கும் சில வலைகள் ஏமாற்றும் வலைகள் தான், ஆனால் அவைகளையும் இயேசு பார்த்து விட்டார். ஏன்னா இனி அது வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவன் பிள்ளைகளே, நல்லா கவனிங்க.
3வது வசனத்தில் பிரசங்கம் பண்ணினார், அப்படி தானே? அதில் 1 ஏறினா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, வாட் எவர் யூ ஓன், உங்களுக்கு சொந்தமானது எதுவாக இருந்தாலும் அது இயேசு அதை சொந்தமாக்கி கொள்ள இடம் கொடுங்கள். உள்ள போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா? இயேசு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடித்து சீமோனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்படிதானே? அலசி இருக்கிற வலைகள், அலசப்பட்டிருக்கிற வலைகள் ஏற்கனவே அலசியாச்சு. கூட்டாளிகள், கூலிக்காரர்கள், அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, சட ஒண்ணுமே இல்லை, சீக்கிரமா என்ன பண்ணிடுவோம், அலசி வச்சு நாளைக்குள்ள வேலையை பார்ப்போம். ஆனா இயேசு அங்க வந்ததே என்ன தெரியுமா? தம்முடைய பார்வை கொடுக்கும்படி. அந்த பார்வை நாளையத்தனத்திற்குரியதல்ல, நித்தியத்திற்குரியது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க பார்வை அவர் மாற்றிட்டார்னா எப்படி தெரியும் அது அப்படின்னா, நீங்க நாளையத்தனத்துக்குரியதை பார்க்காம நித்தியத்திற்குரியதை பார்ப்பீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எனக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம். நாளையத்தனத்தை பார்த்துருந்தார்னா அதை விட்டு கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா அதில் என்ன இருக்கு? லாபம் இருக்கு. ஆனால் நித்தியத்தை பார்க்கும்போது பார்க்கறாரு, நித்தியத்துக்குன்னு பார்க்கும்போது இந்த லாபத்தை நான் விட்டு கொடுத்தா தான் அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, 5வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம சொன்னோம், இந்த இடத்துல இயேசு ஒண்ணுதான் இழந்திருக்கிறாரு. அது என்னது? சீமோனுக்கு அவர் வச்ச பேரு பேதுரு. அதான் என்ன பண்ணிக்கிறாரு? இழந்திருக்கிறார். அப்ப இயேசு வந்த நோக்கம், அவர் நின்ற நோக்கம், அவர் இவைகளை நோக்கி பார்த்த நோக்கம் என்ன தெரியுமா? அந்த அவர் சொன்ன அடையாளம் அவனுக்குள் வெளிப்பட வேண்டும். கர்வாலி மரத்தண்டையிலே வந்து உட்கார்ந்தார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஒரு கிதியோனை பராக்கிரமசாலியா மாத்துறதுக்கு. அவர் எல்லாரும் அவனை கிதியோன்னு பார்த்துட்டு இருக்காங்க, அவர் அவனை பராக்கிரமசாலியா பார்க்கிறார். ஆபிராம் அவனை தேடி வந்தார். எதுக்கு தெரியுமா? அவனை ஆபிரகாம்னு மாற்றுறதுக்காக. பென்னியேலிலே இரவெல்லாம் ஒரு போராட்டம் நடந்தது. காரணம் என்ன? யாக்கோபை இஸ்ரவேலாய் பார்ப்பதற்காய். அல்லேலூயா. தேவன் உங்களை வித்தியாசமா பார்க்கிறாரு. அந்த பார்வையை இன்றைக்கு உங்களுக்குள்ள என்ன செய்றார்? விதைக்கிறார். இது முதல் அல்லேலூயா, because it is connected to the eternal purpose and plan of God. Praise God. அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். ஆனா நம்மால் என்னதான் பண்ணாரு? வலையை தான் போட்டார். நான் ரொம்ப நெகட்டிவ் அதுலேருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அதுலேருந்து பாசிட்டிவாக பிரசங்கம் பண்ண போகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்தில் 2 படகுகளை கண்டார். 3வது வசனத்தில் அவைகளில் ஒன்று சீமோனுடையதாய் இருந்தது. 2 படகு இருந்த போதிலும் 2மே சீமோனுடையது கிடையாது. அல்ல, ஒண்ணுதான் சீமோனுடையது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 படகு இருக்கனால குறைந்தபட்சம் 2 வலை இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அப்படிதானே? அதுல ஒண்ணுதான் சீமோனுடையதாக இருந்தது. மற்ற படகுல இருக்கவங்களுக்கும் அழைப்பு வந்தது. ஆனா அவங்க கீழ்ப்படிய துணியவில்லை, விசுவாசிக்க துணியவில்லை. பேதுரு நினைக்கிறான், என் வலை கழுவப்பட்ட வலையா இருந்தாலும் பரவாயில்ல, சொன்னது கர்த்தர், இன்னொரு முறை நான் அதை அழுக்காக்கட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். Willing to take risk, taking the extreme step of obedience. எப்பா வலையை போட சொல்றாருப்பா. ஏப்பா நாங்கெல்லாம் ஆட்டைக்கு வரலப்பா, ஏற்கனவே கழுவி மூடி எல்லாம் வச்சுட்டோம். நம்ம தான் ராத்திரி போய் நல்லா சுற்றி பார்த்தோமே, எங்கேயுமே ஒரு மீனுமே இல்லையே. ஆனால் பேதுரு தன்னுடைய வலையை எடுத்து, அதனால தான் பேதுரு வலையை போட்டான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இதுதான் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, ஆனாலும் நீர் பிரசங்கித்த வார்த்தைகள் எனக்குள் ஏதோ சில மாற்றங்களை தட்டி எழுப்புகிறது. அல்லேலூயா.
ஏதோ சில என்னுடைய விசுவாசத்தை அது தூண்டுகிறது. எனவே நான் மடிச்சு வச்ச வலையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை திரும்பமா நான் நினைக்கும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன பண்ணிக்கலாம், எப்பா பேதுரு குட் பாய், நீ ஒருத்தன் தானே பண்ண, கீழ்ப்படிஞ்ச, அதனால ஓம் படகை மட்டும் நிறைச்சு ஓம் படக மற்ற படகுகளுக்கு அடையாளமாக்குகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கீழ்ப்படுகிறவனுக்கு மட்டுமல்ல, கீழ்ப்படியாதவனுக்கும். அல்லேலூயா, அவன் கீழ்ப்படியலைங்க, ஆனால் அவனுக்காகவும் அவர் கீழ்ப்படிந்திருக்கிறபடினால் அவர் அந்த ஒரே வலையில் இருக்கிற மீனை கொண்டு 2 படகு என்ன பண்ணாரு, நிரப்பினாரா இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது, அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்மை ஆசீர்வாதங்கள் எல்லாமே கீழ்ப்படியவனுக்கு மட்டும்தான், டிசர்விங்க்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்திருந்தா நீங்களும் நானும் என்ன பண்ணிக்க முடியாது, பெற்றுக்க முடியாது. நீங்களும் நானும் கீழ்ப்படியும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம தவறுகிற பொழுதிலும் அவர் உண்மையிலிருந்து பிசகுவதில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அங்கே என்ன வெளிப்படுது தெரியுமா? அவருடைய அன்பு வெளிப்படுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஒரு படகை மட்டும்தான் அவர் நிரப்பி இருந்தாருன்னு சொன்னா பேதுரு எல்லாவற்றையும் விட்டுட்டு போனான்னு வந்திருக்கும். ஆனா கீழ்ப்படியாதவன் படகை நிரப்பினதுனால அன்பின் வலையிலே எல்லாரையும் மொத்தமா சேர்த்து ஒரேதான் இழுத்துட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்பொழுது புறப்படுகிறார்கள், கீழ்ப்படிந்தவனும் புறப்படுகிறான், கீழ்ப்படியாதவனும் புறப்படுகிறான். காரணம், அன்பு திரளா எல்லாருக்காகவும் வெளிப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவ அன்பு பிரசன்னமாகி அவர் எல்லாருக்காகவும் மரித்தபடினாலே எல்லாருக்கும் ரட்சிப்பு எப்படி இருக்கு, ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை நம்பி அவர் பின்னாடி வந்தா போதும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா ஒன்று, சீஷர்களை போய் அவர் பார்க்கும் பொழுது அவங்கள பார்த்து என்ன சொல்லுவா தெரியுமா? என்னை பின்பற்றி வா சொல்லுவாரா இல்லையா? இங்கே சொன்னாரா? சீமோனே, நல்ல காலத்துக்கு நீ பேதுருவா மாறிட்டப்பா, நல்ல வேலைக்கு ராஜா, நீ இனிமேட்டு என்ன செய்ய, என்னை பின்பற்றி வா சொன்னாரா? சொல்லல. அன்பு நெருக்கி ஏவிருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லவே இல்லைங்க, என்னை பின்பற்றி வான்னு சொல்லலை. ஆனால் அங்கே வெளிப்பட்ட அன்பு இருக்கிறதே. பேதுருவே, கீழ்ப்படிந்த உன்னை மாத்திரமல்ல, கீழ்ப்படியாத உன்னை சார்ந்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களையும் நான் நிரப்புகிறேன். அதுதான் கல்வாரி சிலுவையிலே இயேசு கீழ்ப்படிந்தவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும், நீதிமான்களுக்கும் அக்கிரமக்காரருக்கும் எல்லாருக்குமாக இயேசு நமக்காய் பலியானார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு இன்னதென்று வெளியரங்கமாகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மீன்லாம் எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்துச்சு? அதான் இருந்துச்சு. போட்டது என்னது? இரவெல்லாம் போட்டாங்களே, வலையை தானே போட்டாங்க, கயிறை மட்டுமா போட்டாங்க? வலையை தானே போட்டாங்க. அப்போ ஏன் அகப்படலை? அப்போ ஏன் அகப்படலை? அப்போ அகப்படலை. ஏன் அகப்படலை? இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஆனால் கூட உங்களுக்கு தெரியாத மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்குறீங்க பாஸ்டர். இல்லைங்க, தொண்டை தண்ணி போக எடுத்த பாடம் தான். படகுலேருந்து இறங்கினவங்களுக்கு பேர் என்ன? மீன் பிடிக்கிறவர்கள், அப்படிதானே? மீன் பிடிக்கிறவர்கள் விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டார்கள். அப்போ மீனுக்கெல்லாம் தெரியுமா, இவனை விட பெட்டராக ஒருத்தர் இனிமேட்டு நினச்சிக்கிறாரு வரார், அப்படிதானே? இவங்க என்ன ப்ரொஃபஷனல், இவங்களோட வலை சூப்பராக போடக்கூடிய ஒருத்தர் வர்றாரு, அப்படிதானே? அது மாத்திரமல்ல, அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள், இவர் மீன் படைக்கிறவர், அப்படிதானே? அவர்கள் மீன்களை பிடிப்பார்கள், மீன்களுக்கு இவரை பிடிக்கும், அப்படிதானங்க? அல்லேலூயா. மீனுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மீனே என்ன பண்ணுது, எப்பா சொல்லிவிட்டேன் பாரு, வலையை போடுறாரு. அவர் வலையை சொல்லுவார், இந்த பிரசங்கம் முடிய போது கடைசியில் இந்த ஆமீன் இந்த ஆசீர்வாதம் சொல்ல வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவார், வலைன்னு எடுத்தவரும் என்ன பண்ணிடணும், அவ்வளோ பேரும் ஒரேதான் ஜூட்டிக்கா போய் என்ன பண்ணிடணும், இடம் இருக்கோ இல்லையா முண்டி அடிச்சுக்கிட்டு. அல்லேலூயா,
உதாரணத்துக்குனாலும் சொல்லிதான் வேறு வழியில். அந்த காலத்தில் எனக்கு பிடிச்ச ஒருத்தருடைய படத்தை பார்க்கறதுக்கு முதல் நாள் போய் நிற்போம். கூட்டம் தள்ளும், கூட்டம் பயங்கரமாக தள்ளும். பிளாக்கில் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி நிர்வாகம் கிடையாது, வேற வழியே இல்லை. அல்லேலூயா. 2000 ரூபா டிக்கெட்டில் ஒருத்தர் நிற்பான், 110 ஒருத்தர் நிற்பான், 450 ஒருத்தர். 450 ரூபா காசு ரொம்படா, இருக்கட்டும்டா, பரவாயில்லடா. தலைவருக்கா என்ன பண்ணிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு முட்டி தள்ளுங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அலையிலேயே சொல்லக்கூடாது பாருங்க. கடைசி நேரம் பார்த்து சடார், ஏன்னா அந்த கதவை திறக்கிறவங்க ஈவிறக்கமே கிடையாது பாருங்க. ஒரு திறந்து கொஞ்சம் முதைய விட வேண்டிதானே, அப்படிலாம் விட மாட்டானுங்க. கரெக்டாக அப்படியே இருப்பான். அடிக்கிறதுக்கு 4 பேர் வேற இருப்பான், வயிறோட அப்படி போலீஸ்காரங்க மாதிரி வரிசையா கொச்சியோட. ஆனாலும் முண்டி தள்ளி என்ன பண்ணிடுவோம் உள்ள. எங்க வேலை என்ன தெரியுமா, கூட்டத்தை அங்கிட்டு தள்ளி விடுறதா எங்க வேலை. நாங்கள் 2-3 பேர் இருப்போம், அப்பயே இப்படி தான் இருப்போம். அதனால அப்படியே நிற்கிறமா, நின்று கூட்டத்தில் நிற்கிறமா, அந்த பக்கம் கூட தள்ளி விட்டு அங்கே போய் கீழே விழுவுக்குள்ள என்ன பண்ணலாம், அங்கே உள்ள நம்மளால் உள்ளே போயிட்டா டிக்கெட் வாங்கிடுவோம் கண்டிப்பாக. அல்லேலூயா. பாருங்க, மீன் போலாம் அப்படி தான் அன்றைக்கி இருந்திருக்கும். மீன்லாம் எப்படி இருந்திருக்கும், ரெடியா ரெடியா ரெடியா, எப்போ 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 வலைன்னு சொன்ன உடனே பிரைஸ் காட். ஐ மீன் fish were waiting for the right moment. In fact, the faith of the fish was so great. விசுவாசம் மீனுக்கு நிறைய இருந்துச்சு, அது நிறைய வலை எதிர்பார்த்துச்சு. ஆனால் கேள்விப்பட்ட மனுஷனுக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லை. ஒன்று தான் என்ன பண்ணா, போட்டா. ஆனால் அந்த ஒன்றுலேயே என்ன பண்ணிச்சு, எல்லாமே எல்லாம் வந்துரும்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, பின்பற்றி வா அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல அவர் சொல்லலை. உண்மைதான், சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அவர் சீமோனை முற்றிலுமா மறைத்து பேதுரு வெளிப்படணும்னு விரும்பினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த 2வது வேத பகுதியை வாசிச்சோம் பார்த்தீங்களா, மத்தேயிலிருந்து. அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. 2வது வேத பகுதி மத்தேயு 16:15-19 வரைக்கும் பார்த்தோமே. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ சீமோன் பேதுருவாய் இருக்கிறான்னு சொல்லல. நீ எப்பா யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சீமோன் பேதுருவே, உன்கிட்ட இருக்கிற சீமோனை கலத்தாம என் சபையை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. மேலும் நீ சீமோன் பேதுருவாய் இருக்கிறாய்ன்னு சொல்லாம என்ன சொன்னா தெரியுமா, நீ பேதுருவாய் இருக்கிற. I can build my kingdom, I can bring about my promises over you, but only with the identity that I have given, only upon the identity that I have established. உனக்கென்று நான் ஒரு பெயரை வச்சிருக்கிறேனே, ஒரு பார்வை வச்சிருக்கிறேனே, அந்த பார்வைக்கு நீ கடந்து வரும்போது மாத்திரமே என்னுடையவைகளில் நீ அஸ்திபாரப்படுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் நிறைய மேலே கட்டணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஆனால் அஸ்திபாரம் எப்போ அமையும் தெரியுமா, நீ பேதுருவானா தான் அமையும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருடைய திட்டமும் தீர்மானமும் மிகவும் ஆழமாக இருந்தது. பேதுரு நடந்து போகும்போது அந்த நிழல் பட்டு பலரும் சுகமடைய வேண்டும் என்பது தேவ தீர்மானமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அப்பா, the revelation concerning me, என்னை குறித்து கேள்விப்பட்ட, உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்ட வெளிப்பாடுகள், எந்த வெளிப்பாடு உன்னை என்கிட்ட கொண்டு வந்துச்சோ அந்த வெளிப்பாடுகளை நீ வளர 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 நீ பேதுருவா மாறிக்கிட்டே இருப்ப. Hallelujah. We need to grow deeper in the revelation that we receive about Jesus. குமாரனை குறித்த வெளிப்பாடுகள் நமக்குள் பரிபூர்ணமாய் பெருகி 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 வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டம், தேவ தரிசனம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளம் நமக்குள்ளே அஸ்திபாரப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு இடத்துக்கு போய் முடிக்கலாம் பாருங்க. இன்னொரு இடத்துக்கு போகலாம். யோவான் 21 முதல் 15-17 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இன்னும் சீமோனை தான்ப்பா இருக்க, ஏன் தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்ட, மறுதளிச்சிட்ட.
சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்ட. அழுதாலும் என்ன பண்ண தெரியுமா? தூரத்தில் நின்று அழுத. அப்படித்தானே? சில ஆளுக்கு அழுக வருது, ஆனால் பக்கத்தில் வரணுன்ற என்ன வர, தூரத்திலே நின்று அழுகிறது. வாசப்படியிலே அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தூரத்திலே இருந்து அழுகிறேன், மனம் கசந்துட்டேன், மனம் திரும்பிட்டேன். திரும்பி வா, நீ அவர்கிட்ட வந்துரு. அல்லேலூயா, அப்படித்தானே? அதனால திரும்ப என்ன பண்றாரு? 3 தடவை கேட்கும்போது எப்படி தான் கேட்டார் தெரியுமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே. பேதுருவின் ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஒரு தடவை கூட சொல்ல, 3 தடவை இப்படி தான் கேட்கிறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாக நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயா? அடுத்து 2வது தடவை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவரும் பதில் சொல்ல சளைக்காம, ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அடுத்து 3ஆம் தடவை, 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? உடஞ்சிட்டான் அந்த இடத்துல. என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? வாசிங்க, 19க்கு வாங்க டக்குன்னு. இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி. இங்கதான் சொல்றாருங்க. அல்லேலூயா. பேதுரு வெளிப்பட்ட உடனே சொல்றாரு, ஏய், இனி யோனாவின் குமாரனாகிய சீமோன் இல்லப்பா, இனி நீ எப்படி இருப்ப எனக்கு தெரியும்பா. இப்ப சொன்னாரு, என்னை பின்பற்றி வா. பேதுருடைய பேர்ல நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் சீமோனுடைய பேரில் அல்ல, பேதுருவின் பேரிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். From now onwards. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அவன் சீமோனை பேதுருவாக்கினது போல உங்களை தேவ திட்டத்தின்படி என்னவாக மாற்ற வேண்டுமோ அப்படியே அழைக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வேத பகுதி வாசி முடிச்சிடலாம். உடனே மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், அதிலே 5 மற்றும் 6. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பேதுருடைய பேர் தான் இங்க நிக்குது. முதல்ல பேதுருவை அழைப்பி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் எங்க இருக்கான் தெரியுமாப்பா? அவன் கடலோரத்துல ஒரு சீமோன் இருக்கான். ஐயா, கடலோரத்துல இருக்கிறான். அவன் ஆழமில்லாத ஆள், அதனாலதான் கடலோரத்துல மண்ணுல தான் இருக்கான். அவன் வீடு எங்க இருக்குது? மண்ணுல தான் கட்டியிருக்கு அந்த வீடு. அது மட்டும் இல்லாம அவன் தோலை குறித்து தான் என்ன பண்ணுவான்? கவலைப்படுவான். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிற அத்தனை பேர் எதை பற்றி தான் கவலைப்படுகிறோம்? தோலை பற்றி தானே. ஆமாவா இல்லையா? நம்மளன்னா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிட்டை நீங்கள் தோலை பற்றி கவலைப்படுறீங்களா? ஆமாம்பாங்க. ஆமாம், ரிங்கிள்ஸ் வந்துடுச்சு, ரிங்கிள்ஸ் அங்கிள்ஸாக இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போது சீமோன் வீட்டில் இருக்கிற இன்னொரு சீமோன் இருக்கிறான். அவனை பேதுருவாய் மறுநாமம் பெற்றபடியினால் அவனை விசேஷப்படுத்தி அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். பேதுரு, பீட்டர், நீட்ஸ் டு கோ. பெட்ரா ராக், அப்படிதானே? பாறை, அப்படிதானே? மணலிலே இருக்கிற ஒரு சீமோனை தேடி இந்த சீமோன் போறான். எதுக்கு தெரியுமா? அவனையும் உறுதிப்படுத்தத்தான். அவனுக்கு தோல் மேல்தான் கரிசனை, இவனுக்கு ஆள் மேல கரிசனை. இவன் மனிதர்களை பிடிக்கிறவனாய் இருப்பான். பிரைஸ் காட். உங்களை ஆண்டவர் எப்படி மாத்துறார் தெரியுமா? a person on demand. அழைக்கப்படுவீர்கள். பலரும் சொல்லுவாங்க, நீங்க தான் வரணும் பிரதர். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மீன் பிடிக்கிறதுக்கு கூப்பிட்டவங்க இப்ப எப்படி கூப்பிடுறாங்க? மனுஷரை பிடிப்பதற்கும் படிப்பிப்பதற்கும் கூப்பிடுகிறார்கள். சீமோன் இல்ல, பேதுரு என்று மறுநாமம் பெற்ற. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் வந்து நிற்கிறார். எதுக்கு தெரியுமா?
உங்களை அவர் எப்படி பார்க்கிறாரோ அந்த பார்வையை உங்களுக்குள் வைப்பதற்காக. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாரும் கடகடான்னு எந்திரிச்சு நிற்கணும்னு நான் விரும்பலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் யூ ஃபீல் இன் யோர் ஹார்ட், ஆண்டவரே, ஐ வாண்ட் டு லிவ் எ டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப், நான் முற்றிலும் மறுசீரமைக்கப்பட்ட ரூபாந்தரம் அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, என்னால் அது முடியவே முடியாது, ஆனால் உங்களால் அது முடியும். ராஜ்யத்தின் ஒரு அம்சத்தை எனக்கு எங்கோ ஒரு இடத்தில் நீர் பதித்து விட்டபடியினால், வித்தியாசமாய் நீர் என்னை பார்த்து விட்டபடியினால், என்னை நீர் கடந்து போக மனமில்லாதவராய் என் அருகிலே நிற்கிறீர். நான் தோற்று போயிருக்க இடத்தில் நிற்கிறீர். நான் துவண்டு நிற்கும் இடத்தில் நிற்கிறீர். நான் கண்ணீர் வடிக்கும் இடத்தில் நிற்கிறீர். நான் தனிமையா இருக்க இடத்தில் நிற்கிறேன். திரளான ஜனங்கள் இருந்த போதிலும் தனிமையாயிருந்த ஒருவனுக்கு அருகிலே வந்து நின்று அவனுக்கு ஊழியம் செய்து அவன் வாழ்க்கையை அற்புத விதமாய் மாற்றினவர். ஸோ இந்த நாளில் ஜென்யூனா உண்மையிலேயே I want a transformed life. I have failed miserably. நான் தோற்று போயிட்டேன். நிறைய தடவை வெறுமையாக தான் நிற்கிறேன். என் படகு வெறுமையாக தான் நிற்குது. கடற்கரை மணலின் மேல் நிறுத்தப்பட்ட வெறும் படகுகள் தான். But I want God to transform my life. எனக்குள்ள நற்கிரிகளை தொடங்கின ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் என்னை தேடி வருவார். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அவரின் வாழ்க்கையில ஏதாயிலும் செய்ய வேண்டும். அப்படி விரும்புகிறவர்கள் மாற்றம் எழுந்து நிற்கலாம். People with such desires deep down in your heart, if that is your desire, if you want God to do something, ஆண்டவரே, என் பார்வை மாற்றப்பட வேண்டும், என் பார்வை மாற்றப்பட வேண்டும். நாளைய தினம் எனக்கு நேரம் கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு நேரம் கிடைத்தால் இந்த பார்வை குறித்து தொடர்ந்து பேச விரும்புகிறேன். சிம்சோனை பிடித்தவர்கள் அவன் பலத்தை அல்ல, அவன் பார்வையை கெடுத்தார்கள். It is very important how you are going to see yourself. உன்னை நீ எப்படி பார்க்க போகிறாய்? கிறிஸ்துவின் கண்களை கொண்டு நீ உன்னை பார்த்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் பார்வை அதுதான் ராஜரீக பார்வை. நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய குறைபாடுகளோடு, நம்முடைய பலவீனங்களோடு, இயலாமைகளோடு நாம் ஏற்றுக்கொள்ள துடிக்கும் ஒரு தெய்வம். Peter, as long as you remain Simon, you will be living with all your failures, all desperation, but just step into the format, the faith format that I have for you. God's perspective about yourself. உன்னை குறித்த தேவ கண்ணோட்டத்திற்குள் அடியெடுத்து வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை தினம் என்பதுதான் சீமோனுடைய கரிசனை. ஆனால் நித்தியம் என்பதுதான் பேதுருவின் கரிசனை. சீமோன் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பேதுரு வெளிப்பட தொடங்கினபடினால் தான் அழைக்காமலேயே, என்னை பின்பற்றி வா என்று சொல்லாமலே அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். Sometime, God is blessing somebody. Maybe you think that it is because of their faithfulness, their obedience. But I want to tell you, it is because of God's obedience and His faithfulness. படகுகள் நிரம்புகிறது என்று சொன்னால் கீழ்ப்படிதலால் தான் என்று நினைத்து விடாதீங்க. நம்ம கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அவருடைய உண்மையினாலே படகுகள் நிரம்புகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு இறங்கின அதே தேவன்
விசுவாசிக்க கூடாதவனுக்கும் இறங்கினார். கீழ்ப்படிந்தவனுக்கு இறங்கின தேவன் கீழ்ப்படிய கூடாதவனுக்கும் இறங்கினார். அன்பு வெளிப்பட்ட போது அந்த நேசம் எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டது. எல்லாரும் ஒருமிக்க புறப்பட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டார்கள். இயேசுவின் அன்பு இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயங்களை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உங்க பார்வை எங்களுக்குள்ள வரட்டும்ப்பா. நீர் எவ்விதமாய் எங்களை பார்க்கிறீரோ அப்படியே நாங்கள் உம்மை பார்க்க, அப்படியே நாங்கள் எங்களை பார்க்க உதவி செய்யோம்ப்பா. மாம்சமும் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுருவாக வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சீமோன் மேல அவர் எதையும் கட்ட முடியாதுப்பா, பேதுரு மேலதான் கட்ட முடியும். உன்னை குறித்த தெய்வ திட்டங்கள் தாராளமாய் ஏராளமாய் இருக்கிறது. உன்னதமானதாய் மகிமையானதாய் இருக்கிறது. பேதுரு வெளிப்படட்டுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி மாஷா காதாராதோ தோஹோ ரீலா ராதாதோ லோஹோ ரே சகோனா மமதை லோஹோ ரஷேதரீல பாக்கனோமா எபிரதோல சகோருமி மெஹியாரதோலோலா தேனி லேம்ரா லக்கத்தரோலா சனேதிரி லோமாமா மாராதாதாலாலா. அந்த சத்தம் கேட்கும் வரைக்கும் பின்பற்றி வா, என்ன பின்பற்றி வான்னு சத்தம் கேட்கிற வரைக்கும் மெஷதரலதோ ராதாதாதாலாதாரே. எஸ் லோர்ட், நன்றி ராஜாவே. யாரதோலசனே. வார்த்தை அனுப்பும் போதே அபிஷேகத்தோடு தான் அனுப்புவாரு. ஏன்னா அவருடைய இருதயம் உன்னை கட்டுப்பிடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஓ, உன்னை வெறுமையை மாற்ற வேண்டும் என்று இருக்கிறது. மெஷதரலோ ராராகதே ரிமமமா ராகதோ ரஷந்தலே ரலாதோ ஜீசஸ் மே மராதுனா ராகதேல ரசலோ ராதேனி. எஸ் லார்ட், நன்றி 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 அப்பா. ஜுவாலிக்கிற அக்கினியாக அவருடைய மாற்றட்டுமே, அவருடைய மாற்றட்டுமே. அவர் நம்மை அபிஷேகட்டும், அவர் நம்மை அபிஷேகிக்கட்டும், அவர் நம்மை அபிஷேகத்தால் நிரப்பட்டும். ஓ ராக்கத்தோ ரசலேதராலதோ நோமினி. ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஓ ரெட்டை களைந்து போடும்படிக்கு, ரெட்டை களைந்து போடும்படிக்கு மகிழ்ச்சியும் கட்டினால் ஓ இந்த காலை வேளையிலே அவர் உன்னை அபிஷேகிப்பாராக.
Lemama marada dalla rakadola sei. Yes. அலசப்பட்ட வலைகள், அலசப்பட்ட வலைகள் அற்புதங்களை பிறப்பித்த அவருடைய வார்த்தை, ஆனந்தமாய் அவர்கள் காண்பித்த சைகைகள், மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த நிறைவான நன்மை, மிகுந்த மகிழ்ச்சி அவருடைய சைகைகளில் வெளிப்படத் தொடங்கினது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பு வெளிப்படுகிறத நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா, என் நேசம் வெளிப்படுவதை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா, அது உன் சைகைகளை மாற்றும். கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய சைகையாய் இருக்கிறபடினால், you are the very actions of God created in Christ Jesus. அவருடைய நேசம் வெளிப்பட 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 உன்னுடைய நகர்வுகள், உன்னுடைய அசைவுகள், yes my Lord, yes my Lord, deeper impact. எனக்குள்ளே சில மாற்றங்கள், எனக்குள்ளே சில மாற்றங்கள். ரேமாமா மரகதோல சந்தலே ரெதேனி யோஹோரா சோலாதே ஏரலாதோ நோமா சந்தலே. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போயிடும், குறைவானது எல்லாம் விலகி போயிடும், பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகும். Yes Lord, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டவர்கள், போஸ்ட் லைவ்ல இந்த வார்த்தைகளை கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யுங்கப்பா. இது முதல் நீ, இது முதல் நீ. இந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்னார், I will make you, I will make you. நானே உன்னை உருவேற்படுத்துவேன், உன்னை வடிவமைப்பேன். தொடர்ந்து இந்த நாளிலும் பேசுகிற நீ இது முதல் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய். நன்றி ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை ஏற்படுத்தின ஆழமான உருமாற்றங்களுக்காய் நன்றி. உம்முடைய நேசம் எங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிற சில நகர்வுகளுக்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் கூட இரும். எல்லா ஊழியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்பா. விசேஷமாக நாளை தினம் நடக்கிற ஜனவரி 26 நாளை தினம் நடக்கிற பவர் கேம்பை ஆசீர்வதிங்கப்பா. பவர் கேம்பை ஆசீர்வதிங்க. அநேக கடந்து வந்து விடுவிக்கப்படுவார்களாக. இந்த பார்வை குறித்த இன்னும் ஆழமான வெளிப்பாடுகளை நாளை தினமும் அருளியறலும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.